லாவோட்ஸுடைய 57வது உன்னத ஜீவ பாடல். உன்னத தலைவன். If you want to be a great leader, you must learn to follow the toe. Stop trying to control. Let go of fixed plans and concepts, and the world will govern itself. And more prohibitions you have, the less virtuous people will be. The more weapons you have, the less secure people will be. The more subsidies you have, the less self-reliant people will be. Therefore, the Master says, I let go of the law and the people become honest. I let go of the economics and people become prosperous. I let go of religion and people become serene. I let go of all desires for the common good and the good becomes common as grass. ஒரு உன்னத தலைவன், ஒரு குரு எப்படி இருப்பாங்க அப்படின்னு. If you want to be a great leader, you must learn how to follow the toe. Stop trying to control. நீங்கள் ஒரு உன்னத தலைவனாக மாற வேண்டும் என்றால் டோவின் வழியில் வாழ்க்கையை நகர்த்துங்கள். டோவின் வழியில் செல்லுங்கள். யாரையும் கட்டுப்படுத்த முயற்சி பண்ணாதீங்க. லெட் கோ ஆஃப் ஃபிக்ஸட் பிளான்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ். உங்களுடைய திட்டங்கள், உறுதியான திட்டங்களையும் கருத்துக்களையும் கைவிடுங்கள். அண்ட் வேர்ல்ட் வில் கவர்ன் இட் செல்ஃப். உங்களுடைய திட்டங்களையும் கருத்துக்களையும் கைவிட்டீங்கன்னா உலகம் தன்னைத்தானே சரி செய்துக்கும், பார்த்துக்கும். அது தன்னைத்தானே நிர்வகித்துக் கொள்ளும். த மோர் ப்ரொபியூஷன்ஸ் யூ ஹேவ், த லெஸ் வெர்ச்சுவஸ் பீப்புள் வில் பி. நிறைய தடைகள் இருக்கும் பொழுது, மக்கள் மேலே நிறைய தடைகள் இருக்கும் பொழுது, ஒழுக்க கட்டுப்பாடுகள் இருக்கும்போது மக்கள் குறைந்த அளவிலான ஒழுக்கமுடையவர்களாக இருப்பார்கள். மக்கள் ஒழுக்கம் கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் தன்னைத்தானே ஒழுங்குபடுத்தி கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்பது வெளியிலிருந்து வரக்கூடிய கட்டுப்பாடுகள். த மோர் வெப்பன்ஸ் யூ ஹேவ், த லெஸ் செக்யூர் பீப்புள் வில் பி. அதிகமான தளவாடங்கள், ஆயுதங்கள் வச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய சுதந்திரம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். த மோர் சப்சிடிஸ் யூ ஹேவ், த லெஸ் செல்ஃப் ரிலையன்ட் பீப்புள் வில் பி. நிறைய கட்டுப்பாடுகள் மக்கள்கிட்ட இருந்ததுன்னா மக்கள் தற்சார்புடையவராக இருக்க மாட்டார்கள். குறைந்த கட்டுப்பாடுகள், நிறைய தற்சார்பு. நிறைய ஒழுக்க கட்டுப்பாடுகள், தடைகள் அதெல்லாம் இருந்துச்சுன்னா மக்கள் தற்சார்புடையவர்களாக இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் விதிகள். ஒன்று, சிறந்த தலைவன் டோவை வழிகாட்டுதலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு திட்டமிடலும் கருத்துக்களும் வைத்துக்கொள்ளக்கூடாது. தடைகள் இருந்தால் மக்கள் நேர்மையானவர்களாக இருக்க மாட்டாங்க. ஆயுதங்கள் நிறைய உற்பத்தி பண்ணால் மக்களுக்கு சுதந்திரம் பறிபோயிடும். நிறைய கட்டுப்பாடுகளும் தடைகள் இருந்ததால் மக்கள் தற்சார்புடையவராக இருக்க மாட்டார்கள். தேர்ஃபோர் த மாஸ்டர் சேஸ், மாஸ்டர் அதாவது குரு என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஐ லெட் கோ ஆஃப் த லா. நான் சட்டங்களை விடுவிக்கிறேன். ஏன்னா சட்டங்கள் இல்லாமல் பார்த்துக்கிறேன். அதனால் மக்கள் நேர்மையானவர்களாக இருக்காங்க. ஐ லெட் கோ ஆஃப் எக்கனாமிக்ஸ். பொருள் அடிப்படைவாதத்திலிருந்து மக்களை மீட்கிறேன். அதனால் மக்கள் செழிப்புடையவர்களாக இருக்கிறார்கள். அண்ட் பீப்புள் பிகம் ப்ராஸ்பரஸ். ஐ லெட் கோ ஆஃப் ரிலிஜன். மதங்களிலிருந்து மனிதர்களை விடுவிக்கிறேன். அதனால் மனிதர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். ஐ லெட் கோ ஆஃப் ஆல் டிசைர் ஃபார் காமன் குட். அதாவது உலகத்தில் இருக்கிற பொதுவான நன்மைகளை பற்றிய விருப்பங்கள் மனிதர்களிலிருந்து எடுத்து விட்டால், இதெல்லாம் பொதுவான நன்மைகள் அப்படின்னு நம்ம சொல்லி வளர்த்துருக்கோம் இல்லையா, அதுலேருந்து மனிதர்களை எடுத்து விட்டால் உலகத்தில் நன்மைகள் எல்லா இடத்துலையும் இருக்கும். அண்ட் குட் பிகம்ஸ் காமன் அஸ் கிராஸ். எப்படி ஒரு புல்லு மாதிரி சாதாரணமாக நன்மைகள் அங்கங்கே இருக்கும். நீ இதை இந்த நல்லது பண்ணு, அந்த நல்லது பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் நன்மை செய்கிறதுனால தான் நன்மை இல்லை. விருப்பத்தின் அடிப்படையில் இல்லாமல் எல்லாவற்றையும் செய்யும்போது சாதாரண புல்லு மாதிரி எல்லா இடத்துலையும் நன்மைகள் இருக்கும். அதனால் ஒரு உன்னத தலைவன் எப்படி இருக்கிறான், குருவின் வழிகாட்டுதல் எப்படி இருக்குது அப்படின்னு இருக்கும்போது உன்னத தலைவனின் வழி என்பது குருவின் வழியாகவே இருக்கும்.